புடைப்புச் சிற்பம். புடைப்புச் சிற்பம்னா என்னென்னா, அந்த உருவங்கள் பார்த்திங்கன்னா பின்னணியில் இருந்து பார்க்கும்போது புடைத்து காணப்படும். சரிங்களா? அந்த செதுக்கப்படும் உருவங்கள் பார்த்திங்கன்னா அந்த பின்னணியோட ஒட்டியே தான் இருக்கும். முழு உருவச் சிற்பங்கள் பார்த்திங்கன்னா பின்னாடி முன்னாடி சைடில் எல்லாமே தெரியும். ஆனால் புடைப்புச் சிற்பங்கள் பின்பக்கம் நமக்கு தெரியாது. சரிங்களா? இந்த புடைப்புச் சிற்பங்கள் பார்த்திங்கன்னா முப்பரிமாண தன்மை அந்த சிற்பங்கள்லேருந்து காணப்படும். அதாவது கோவிலில் இருக்கக்கூடிய தூண்கள்லாம் நம்ம புடைப்புச் சிற்பங்களை அதிகமாக பார்க்கலாம். முழு உருவச் சிற்பம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த உருவம் முன்னாடி பின்னாடி எல்லாமே தெளிவாக தெரிகிற மாதிரி தனித்து நிற்கக்கூடிய ஒரு சிற்பமாக இருக்கும். ஆனால் புடைப்புச் சிற்பம் என்ன சொன்னோம், அந்த தளத்திலிருந்து கொஞ்சம் முன்னாடி புடைச்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுதான் புடைப்புச் சிற்பம். முழு உருவச் சிற்பம்னா முன்னாடி பின்னாடி எல்லாமே நம்மளுக்கு தெளிவாக தெரியும். செப்பு சிற்பம் அப்படின்னா ஒரு உலோகத்தால் செய்யக்கூடிய ஒரு சிற்பம்னு சொல்லுவோம். இது அதிகமாக கோவில்களில் தான் நம்ம பார்க்க முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த செப்பு சிற்பங்கள் உலோகத் தகடுகள் அப்படி இல்லைன்னா உலோக கலவைகளால் கூட பயன்படுத்தி உருவாக்கப்படுது. சுதை சிற்பம் அப்படின்னா சுண்ணாம்பால் உருவாக்கக்கூடிய ஒரு சிற்பங்கள். இது பார்த்திங்கன்னா இந்த மரக்குச்சி வச்சு இந்த சுண்ணாம்பு இதெல்லாம் பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு சிற்பங்களாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பல நூற்றாண்டு காலத்திலிருந்தே வழக்கத்தில் இருக்குது. ஆனால் இப்போல்லாம் சுதை சிற்பங்கள் எப்படி செய்யப்படுதுன்னா, அப்போ குச்சி வச்சு சுண்ணாம்பு வச்சு செஞ்சாங்களா, இப்போ குச்சிக்கு பதிலாக கம்பி, சுண்ணாம்புக்கு பதிலாக சிமெண்ட் இருக்குது இல்லைங்களா, இதை வச்சு செய்கிறாங்க. இந்த கோயில் கோபுரத்தெல்லாம் இப்போல்லாம் கட்டக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த சுதை சிற்பங்கள் மூலமாக தான் செய்கிறாங்க.